வணக்கம். நந்தவனத்தில் இன்று தாலாட்டும் வானம்பாடிகள் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த கோஆர்டினேட்டர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் வீட்டில் முதலாக குழந்தை எப்பொழுது பிறந்தது? 53 வருடங்களுக்கு முன்னாடி. எங்கள் மூத்த மகன் பிறந்தவுடன் அந்த பிஞ்சு குழந்தையை பூவினம் மென்மையான அந்த பஞ்சிகம் மிருதுவான அந்த குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொள்ள கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவ்வளோ டெலிகேட் டார்லிங் இல்லை. ஸோ ரொம்ப பூரிப்பு, பெருமிதம், ப்ரைடு, மகிழ்ச்சி, அது கூடவே ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூடவே ஒரு நர்வஸ்னஸ் கூட. ஃபர்ஸ்ட் டைம் பேபி ஆச்சே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பேபி கூட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் எவ்ரி டே மட்டும் இல்லை, எவ்ரி ஹவர் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம முன்னுக்கு வரணும். அண்ட் பை த டைம் எங்கள் இரண்டாவது மகன் 4 வருடங்களுக்கு பிறகு பிறந்தபோது இந்த நர்வஸ்னஸ் vanished, same excitement and thrill and joy. ஆனால் ஒரு பொடி கம்மி. ஏன்னா ஐ ஃபெல்ட் இந்த மகளாக பிறந்திருக்கக்கூடாதா என்று. ஆனால் அது சில வாரங்களுக்கு தான் நிலைத்தது. அப்புறம் we enjoyed the baby. இந்த பசங்களை தூக்கம் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். அவங்க தூங்கினாதான் நம்முடைய வேலையை நாம் கவனிக்க முடியும். ஸோ அதனால் பாடி கொடுக்கலாம் டைம் கிடையாது. ஸோ டிரான்சிஸ்டர் போட்டுடுவோம். அந்த பாடல்களை கேட்டே குழந்தை தூங்கும். எப்படா தூங்க போகிறான்னு மனதில் கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம், என்னெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டும் அந்த டைம்லன்னு. அப்புறமா அப்போ அந்த கண்டினியூஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த சாங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் த வால்யூம் இருக்கிறதுனால நம்ம பைப்பில் தண்ணி திறந்தாலோ இல்லை பாத்திரத்தினுடைய சத்தம் வந்தாலோ அவனுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. எப்படி எங்கள் ஐடியா. ஸோ அப்படி தான் அவங்களை தூக்கம் பண்ணுவோம். ஸோ நிறைய ஞாபகங்கள் அதை பற்றி. அப்புறம் அடுத்த குழந்தை பிறந்தது எங்களுடைய ஃபேமிலியில். எக்ஸாக்ட்லி 20 years ago எங்கள் பேத்தி பிறந்தால். கேர்ள். ஸோ எங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். ஆனால் யூஎஸ்க்கு போகிறதுக்கு அவளுக்கு 2 மாதம் ஆனபோது தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கிற பேபி அந்த சைஸில். அண்ட் அவள் கூட விளையாடுறதும் தூக்கம் பண்ணுறது தான் எங்களுடைய மேஜர் ஜாப்ஸ். அப்புறம் 2 வருடங்கள் கழித்து இளைய மகனுடைய மூத்த மகன் பிறந்தான். சேம் ஃப்ரெஷ் பேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 2 மாதம் கழித்து அவங்க கூட போய் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். 7 மாதம் அவங்களுக்கு 6 வரைக்கும் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். 2 வருடங்கள் கழித்து மூத்த மகனின் 2வது மகன் பிறந்தான். அப்பொழுது ஃப்ரெஷ் பேபி எக்ஸ்பீரியன்ஸ். பூ போல டெலிகேட் டார்லிங்காக இருந்த குழந்தைய தொடவே நமக்கு இதாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா we had lost the experience இல்லையா. அப்புறம் அடுத்த வருடம் இளைய மகனோட மகள் பிறந்தாள். அவளையும் ஃப்ரெஷ் பேபியாக தான் பார்த்தோம். இந்த 2 ஃப்ரெஷ் பேபிஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா, அவங்க அம்மா இரவு உணவு உண்ண உட்கார்ந்தால் 7 மணிக்கு சொல்லி வச்சா போல் அழுது அட்டூழியம் பண்ணி வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க இந்த குழந்தைங்க. 2 பேரும் ஒரே மாதிரி. அதுவும் அந்த எங்கள் சின்ன பேத்தி, ஹி வாஸ் அ டெரர். எங்களுக்கு ஒரே பயம். அவள் அழ ஆரம்பித்தானாக்கா நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்புறம் அவங்கள தூக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் பாடுற பாடல், ஒரே பாடல் தான் பாடுவோம் எல்லோரையுமே தூக்கம் பண்ணுறதுக்கு, 4 பேரையும். ஸோ யூ கேன் இமேஜின். அந்த பாடல் கண்டு கண்டு என்ற மலையாளம் பாடல். நாங்கள் தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் என்ன பாடல் பாடி எங்கள் பேர குழந்தைகளை தூங்க வைப்போம் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. கண்டு கண்டு கொதி கொண்டு நின்று குயிலே
നിസനിരിസാ കണ്ടു കണ്ടു കൊതി കൊണ്ടു നിന്നു കുയിലേ കുയിലേ കുഞ്ഞി കുയിലേ മഞ്ഞു പോലെ മഴ പെയ്തു നിന്നെ ഉണർത്താൻ ഞാൻ ഉണർത്താം കണി കണ്ടു കണ്ടു കൊതി കൊണ്ടു നിന്നു കുയിലേ സാസ പാപ മാമ റേരി നിസനിരിസാ കൊച്ചു കൊച്ചു പൂവിൻ്റെ ചെല്ലുവെച്ച ചിറകിൽ ഒരു നീളം തിങ്കളേ നീ ഉദിച്ചു കൊച്ചു കൊച്ചു പൂവിൻ്റെ ചെല്ലുവെച്ച ചിറകിൽ ഒരു നീളം തിങ്കളേ നീ ഉദിച്ചു നിന്റെ പറക്കാത്ത പാവയ്ക്കും പാവാട തുമ്പിക്കും ഉയിരിൻ്റെ ഊഞ്ഞാലയാവുന്നു ഞാൻ നിന്നോട് മിണ്ടാതെ ഉറങ്ങൂല ഞാൻ കണ്ടു കണ്ടു കൊതി കൊണ്ടു നിന്നു കുയിലേ കുയിലേ കുഞ്ഞി കുയിലേ Thank you. So enjoy your little angels before they grow up.